الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما الحياة الدنيا إلا لعب ولهو وللدار الآخرة خير للذين يتقون صدق الله العلي العظيم. சங்கி பிரதி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் தராவீஹிலே ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனம் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபுன் வலஹ். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை விளையாட்டும் கேலியும் என்று சொல்கிறான். அதே நேரத்தில் வலத்தாருல் ஆখিরাத்து கைருல் லில்லதீன யத்தகூன், இறையச்சமுடையவர்களுக்கு மறுமை வாழ்வே ஆக சிறந்தது என்று சொல்லித் தருகிறார். உலகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி இஸ்லாமியரிடம் நாம் யாரை போய் கேட்டாலும் உங்களுடைய இலக்கு என்ன, நீங்கள் எதை தீர்ச்சியாக வச்சு இந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்று கேட்டால் எல்லா இஸ்லாமியர்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு சுவனம் வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டும். இதற்கு மாற்றமாக எந்த ஒரு இஸ்லாமியனும் பேச மாட்டார். ஆனால் உண்மையில் நம்முடைய இந்த சொல்லுக்கு ஏற்பதான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? நாம் சுவனத்தை பிரியப்படுகிறோம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம், மறுமையை ஆசை வைக்கிறோம். ஆனால் நமது ஆசைக்கு ஏற்ப இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை தான் இந்த ஆயத்தை நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. அப்ப இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், மறுமையை குறித்து அல்லாஹ் என்ன பேசுகிறார்? ஒரு உதாரணம் சொன்னால் அழகாக இருக்கும். கடற்கரையிலே சிறுவர்கள் மண் வைத்து வீடு கட்டி விளையாடுவார்கள். அந்த வீட்டிற்குள் சில அறைகளை நுட்பமாக வைப்பார்கள். சில நேரம் சின்ன சின்ன பாத்திரங்களை எல்லாம் எடுத்து போய், விளையாட்டு ஜாமாவெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வீட்டுக்கு முன்னால அந்த மண்ணுக்கு முன்னால வச்சு உணவு தயாரிப்பார்கள். எல்லாம் முடிஞ்சிடும், பசிக்கும். பசி வந்தோன்னா அம்மாட்ட வந்து அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த தாய் இப்படி கேட்கிறாள், நீதான் அழகா அந்த வீடு செஞ்சிய, நல்லா சாப்பாடுலாம் செஞ்சிருப்பிய, அந்த சாப்பாடை சாப்பிட்டு வீட்டுக்குள்ள போய் உன்னுடைய ரூம்ல தூங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு அந்த தாய் கேட்கும் பொழுது பச்சிளம் குழந்தை தான் சிறுமி அழகாக பதில் சொல்கிறது, அம்மா அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு, அதெல்லாம் சாப்பிட முடியாது, எனக்கு உண்மையான சாப்பாடு வேணும், பசிக்குது சாப்பாடு தாங்க என்று கேட்கிறது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே அப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த உலகம் என்பது ஒரு விளையாட்டு, ஒரு கேலி, அவ்வளவுதான். நிஜம் என்ன, அது உங்களுக்கு மறுமையில் நான் வைத்திருக்கிறேன். ஆனால் நம்மில் பலர்கள் இந்த உலகத்தை நிஜமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கண்டிக்கிறான், உங்களுக்கு நிஜ வாழ்க்கையை நான் மறுமையிலே வைத்திருக்கிறேன், நீங்கள் எதற்கு உலகத்தை நிஜமாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையில் நம்மில் பலர்களுக்கு ஒரு சந்தேகம். பல பேர் இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடக்கிறார்கள். சில பேர் ஐவேளை தொழுகிறார்கள், சில பேர் அதுவும் தொழுவதில்லை, பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த தொழுகையாளிக்கு சோதனைக்கு மேல் சோதனை வருது. இவர் கூட ஒரு நண்பர், அவர் சரியா தொழுவதில்லை, அதிகமா பாவம் செய்யறாரு, என்னெல்லாமோ பாவம் செய்யறாரு, ஆனா அவர் உலகத்துல நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா, நம்ம இப்படி எல்லாம் தொழுகிறோமே, ஆனா அண்ணன் நமக்கு தான் சோதனையா கொடுக்குறான், ஆனா அவரு சரியா தொழுகிறது கூட இல்ல, ஆனா இந்த உலகத்துல அவரு நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல சொல்ல போனா, இன்று இஸ்லாத்தை அழிக்க துடிக்க நினைக்கக்கூடிய எத்தனையோ பேர்களை அல்லாஹ் நல்ல நிலையில வைத்திருக்கிறார். நம்மளே பல கை தூக்கி துவா செஞ்சிருப்போம், யா அல்லாஹ் இந்த பலஸ்தீன் மக்கள் எல்லாம் அடிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கியே என்றெல்லாம் நாமும் துவா செஞ்சிருப்போம். அப்ப இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, அல்லாஹ்வும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அப்ப இதுக்கு என்னதான் பொருள்? அல்லாஹ் எதை தான் சொல்ல வருகிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அழகாக ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், லவ்கான ஃபி துன்யா இன்தல்லாஹி ஜுனாஹுல் பஊதா, இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு கொசுவின் ரெக்கை அளவுக்கு நன்மையாக இருந்திருந்தால் அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட கொடுத்திருக்க மாட்டார். அப்ப ஒரு சொட்டு அந்த ஒரு ரெக்கையின் அளவுக்கு, கொசுவின் ஒரு ரெக்கையின் அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் லாய்க்கில்லை என்பதற்காகத்தான் அல்லாஹ் காஃபிர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான உதாரணங்களை கொண்டு இந்த உலக வாழ்க்கையை விளக்கினார்கள் சஹாபாக்கள். தெருக்களிலே போய் கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஆட்டை ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள், இறந்த ஆடு. சஹாபாக்களை கூப்பிட்டார்கள், இந்த ஆட்டை பாருங்கள், இந்த காற்றுடைய காதுகளை பாருங்கள், காதுல வெட்டு விழுந்திருக்கு, ஆடும் இறந்து போயிருக்கிறது, பல குறைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களை யாராவது இந்த ஆட்டை வாங்குறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ரொம்ப காசுலாம் வாங்க வேணாம், ஒரே ஒரு திருகத்துக்காண்டி வாங்கிக்கிறீங்களா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இதுவே இறந்து போன ஆடு, இதுல பல குறை இருக்கு, நீங்க சும்மா கொடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்கதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரிதான், நீங்கள் சொல்வது சரிதான். அல்லாஹ் உலகத்தை இந்த இறந்த ஆட்டுக்கு ஒப்பாக்கி பேசுகிறான். இந்த இறந்த ஆட்டுக்கு நீங்கள் எப்படி மதிப்பற்றதாக கருதுகிறீர்களோ அதுபோல அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த உலகம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லித் தருகிறார்கள். ஒப்பு வைத்து பேசக்கூடிய இடத்தில் ஏராளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு ஒப்பாக்கி பேசினார்கள். ஏன்னா மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அவருடைய வாழ்க்கையுடைய தீர்ச்சி என்ன? மறுமை மட்டும்தான். நம்மளே வாழ்க்கையில பல பேர் செடி வளர்த்திருக்கலாம். செடி வளர்க்கும் போது நம்முடைய நோக்கம் என்னன்னா, அது மரமா ஆகி பூ பூத்து காய் காத்து அதுல இருந்து பழம் சாப்பிடணும்னு நினைப்போம். அதுக்காக வேண்டி முதல்ல வச்ச செடிக்கு தினந்தோறும் வேலை மெனக்கிட்டு தண்ணீரை சரியா காலை மாலை ஊற்றுவோம். அது கொஞ்சம் அது வளர்ந்து வந்தோடனே அதுக்கு ஒரு பாத்தி கட்டுவோம், ஒரு வேலி அமைப்போம், ஆடுகள்லாம் வந்து செடியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதை கண்காணிச்சு கொண்டே இருப்போம். இரவு பகலா பார்ப்போம், அது பெருசா மரமாயிரும். மரமான பிறகு ஆனா அதுல பூவும் பூக்கிற, காயும் காய்க்கிற, எந்த பழமும் கொடுக்கிற, மரமாயி அப்படியே நிக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்ச காலம் விட்டு வைப்போம். அதுக்கு மேல வெட்ட வேண்டிய சூழ்நிலை தான், வெட்டிடுவோம். வெட்டின பிறகும் கூட அதை நான் சும்மா விட மாட்டோம். அதனுடைய மரக்கட்டைகளை வைத்து கதவு செய்யலாம், ஒரு பெஞ்சு செய்யலாம், இந்த மாதிரி ஸ்டேஜ் செய்யலாம், இப்படி எது வேணாலும் செய்யலாம். எதுக்குனாலும் நம்ம அதை பயன்படுத்திப்போம். ஆனா சில மரங்கள் இருக்குது, அதுக்கும் கூட பயன்படுத்தாது. அதனுடைய கட்டைகள் எல்லாம் உளுத்து போய்விடும். அது தட்டுனா கஷ்டப்படி கீழே விழுந்துரும். அந்த மாதிரி மட்டைகளை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. கடைசி கட்டமா எதுக்கு கொண்டு வருவோம் தன்னா, அதை நெருப்பில் போட்டு எரிப்பதற்காக நாம் வைத்துக் கொள்வோம். இதுதான் கடைசி கட்டம். அல்லாஹ் இப்படித்தான் நம்மளை பார்க்கிறான். எப்படின்னா, ஏதாவது ஒரு வகையிலே அடியான் பிறருக்கு பிரயோஜனமானவனாக இருக்க மாட்டானா? ஏதாவது ஒரு வகையிலே அடியான் பல பேர்களுக்கு நன்மையை செய்ய மாட்டானா? கடைசி கட்டம் வரையும் எந்த நன்மையும் அவனிடத்தில் இல்லாத போதுதான் அல்லாஹ் நரகத்திற்கு நமது உடலை தயாராக ஆக்குகிறான். அதுவரையும் அல்லாஹ் என்ன கேட்கிறான்? ஏதாவது ஒரு முறையில் இருந்து நம்மிடம் இருந்து பிரயோஜனத்தை எடுப்பதற்கு அல்லாஹ் விரும்பிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லாத போதுதான் மனிதன் அல்லாஹுவை மறக்கும் பொழுது அல்லாஹு மனிதனை மறந்து விடுகிறான். கருவறையில அல்லாஹ் இந்த பிள்ளையாக வைக்கும் பொழுதே, குழந்தையாக உருவாக்கும் பொழுதே அந்த ஆயத்தான் நமக்கு ஞாபகம் வரும். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். உங்களை அல்லாஹ் படைக்கிறான்னா எதுக்கு படைக்கிறான்? அவனை வணங்குறதுக்காண்டி மட்டும் தான் படைக்கிறான். அல்லாஹ் நம்மை படைக்கப்பட்ட நோக்கம் வேறு கிடையாது. ஆனா உலகத்துல நமக்கு பல தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளுடன் நாம் அல்லாஹுவை நடை போட்டு போகும் பொழுது தேவைகளை நிறைவேற்றி அல்லாஹுவை நோக்கி வர வேண்டும். ஆனால் முழுக்க இந்த உலகம் மட்டுமே எனக்கு தேவையாக இல்லாமல் அதுவே வாழ்க்கையாகிறது. உண்மையான அந்த மறுமை என்பது அது நமது கண்களில் இல்லாமல் போய்விடுகிறது. எனவேதான் அல்லாஹ் குர்ஆனில் திரும்ப இந்த ஆயத்தை மட்டும் பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். உலகம் என்பது வீண் விளையாட்டு, அது கேலி, அது பரிகாசம், நீங்க அந்த உலகத்துல மூழ்கிறாதீங்க. திரும்ப மடக்கி சொல்வதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு அதையே சொன்னாங்க. அந்த உலகத்தினுடைய மதிப்பை பற்றி அப்பப்போ சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. திடீர்னு போனாங்க, கடல் தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் தெரியும் சொன்னாங்க.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடல்ல உங்களுடைய சுண்டு விரலை நீங்க லேசா முக்கி எடுத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி வரும்? ரசூலுல்லாஹ் என்ன ஒரு சொட்டு வருமா, இல்ல அதை விட கம்மி வருமா? அவ்வளவுதானே வரும். இந்த உலகம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவ்வளவுதான். ஆனால் மறுமை என்பது கடல். கடலுக்காக நீங்கள் தயாராகிறீர்களா, இல்லை இந்த ஒரு சொட்டு தண்ணீருக்காக தயாராக போகிறீர்களா என்பதெல்லாம் பெருமானார் சொல்ற அந்த ஹதீஸுக்குள் மறைந்திருக்கிறது. இப்போ சஹாபாக்களை ஒப்பீடு காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். இந்த உலகத்துக்கு மட்டும் தயாராக நீங்கள் இருப்பது விஷயம் அல்ல, நாளை மறுமைக்கு அல்லாஹ்விடத்திலே தயாராக இருப்பதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் நிஜமான வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கலாம். ரசூலுல்லாஹ்ட்ட இல்லாத செல்வமா? சஹாபாக்களிட கண் காட்டி சொல்லியிருந்தால் சஹாபாக்கள் கொட்டு கொட்டென்று கொட்டிருப்பார்கள் நாயகத்திற்கு முன்னால் பணம் காசுகளை தங்கங்களையா. ஏன் அல்லாஹ்வே தயாராக இருந்தான். நாயகமே நீங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த உஹது மலையெல்லாம் தங்கமாக்கி உங்கள் பின்னால் வர வைக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தைக்கு எல்லாம் பணிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய முதுகிலே அந்த தாயினுடைய அச்சமும் அடையாளமும் இருந்தது. உமர் ரலியல்லாஹு பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், கிஸ்ரா கைசர் மன்னர் எல்லாம் மொத்தமான மெத்தையிலே படுத்து தூங்கும் பொழுது இருலக தலைவர் உங்களுக்கு இந்த நிலைமையா? உங்களுடைய முதுகிலே இது போல பாயுடைய அச்சு, அந்த இடத்துடைய அச்சை நாங்கள் காண்கிறோமே, உங்களுக்கு ஒரு கட்டில் வாங்கி தரலாமா, உங்களுக்கு ஒரு நாற்காலி வாங்கி தரவா? உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது அந்த வார்த்தை தான் சொன்னார்கள், உமரே, இந்த உலகத்திற்காக அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை, மறுமைக்காக அல்லாஹ் நம்மை எடுத்திருக்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் பெரிதாக கருத வேண்டாம். அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன வ ஜன்னத்துல் காஃபிரீன். உலக வாழ்க்கை என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலை, நாளை மறுமை என்பதுதான் நேர்த்தியான வாழ்க்கை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, தங்களுடைய குடும்பங்களை பார்ப்பதற்காக ஒரு சில விஷயங்களை சொன்னாலும் அவருடைய மறுமைக்காக சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள். எந்த சஹாபியுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தாலும் கூட மறுமையுடைய விஷயத்திலே ஆச்சரியத்தை பார்க்க முடியும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தர் சஹாபி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய செல்வந்தர் சஹாபி. அல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தப்பட்ட இவ்வளவு செல்வம் பொருட்காசுகள் எல்லாம் ஒருவேளை நான் இப்படி வைப்படுகிறேன், எங்க அல்லாஹ் உலகத்திலே இவ்வளவு கொடுத்து விட்டேன், நாளைக்கு மறுமைக்கு வந்த பிறகு நான் உலகத்திலே நீங்கள் செய்த நன்மைகளுக்கெல்லாம் உலகத்திலேயே கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வது என்று பொருட்காசுகளையும் பணக்காரர்களாக இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பயந்தார்கள். சரி, அப்படியே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தானே வச்சுட்டு தானே செலவு செஞ்சுட்டு பயந்தாலும் பரவாயில்லை, தன்னிடம் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பெல்லாம் மதீனா வறுமைக்குள்ளாகுமோ அப்பெல்லாம் சொல்வார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்கு போங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போங்க. மதீனா வாசிகள் இந்த உஸ்மானும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும் காலமெல்லாம் மதீனத்து மக்கள் ஏழையாகவே இல்லை. அப்படி மாறி மாறி வணங்கினார்கள். அவ்வளவு வணங்கியும் கூட உள்ளத்தில் பயம் இருந்தது. நாளை மறுமை குறித்து அல்லாஹ் ஏதாவது பிடித்து விட்டால், செல்வத்தை வைத்து பிடித்து விட்டால், அதற்கேற்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில ஹதீஸ்களையும் சொன்னார்கள். செல்வந்தர்கள் எல்லாம் ஏழைகளை விட 500 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் சுவனத்திற்கு போவார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய செல்வந்தர்களுக்காக வேண்டி, அவருடைய பணக்காசுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கணக்கு காட்டுவதற்கு கிட்டத்தட்ட அவ்வளவு நாள் எடுக்கும் என்று சொன்னார்கள். போகாம இருக்க மாட்டாங்க, போவாங்க. ஆனா அவ்வளவு செல்வத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே கணக்கு காட்ட வேண்டும். உலகத்தின் காலகட்டத்தில் அது அவ்வளவு எடுத்துக்கொள்ளும் என்றார்கள். பயந்து போனார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு? உலகத்திலேயே ரசூலுல்லாஹ் கை காட்டி சொன்னாங்க, அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சுவனவாசின்னு சொல்லிட்டாங்க. சுவனவாசின்னு சொன்ன பிறகும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நாளை மறுமை வாழ்வு என்னவாகிடுமோ என்று நினைத்து பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். எனவே சஹாபாக்களுடைய ஈமானும் சரி, சஹாபாக்கள் மறுமைக்காக தன்னை எப்படி எல்லாம் ஆயத்தமாக்கி கொண்டார்களோ அதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரி. நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இவ்வளவு பயந்துருக்காங்க, நம்ம எவ்வளவு நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உலக வாழ்க்கையை. கடந்து கடந்து ஒவ்வொரு காலமாக போய் கொண்டே இருக்கிறது. சம்பாதிக்கிறோம், வீட்டுக்காக ஓடுகிறோம், ஒரு 5 பேர் தொழுக வரோம், மறுபடியும் நம்முடைய இடத்துக்கு போயிடும், மறுபடியும் சம்பாதிக்கிறோம், மறுபடியும் ஓடுகிறோம். இந்த ஓட்டத்திலேயே வாழ்க்கை முழுக்க போகிறது. என்னைக்காச்சும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நாம் யோசிச்சிருக்கிறோமா, நான் இன்னைக்கு எவ்வளவு அமல் செஞ்சிருக்கேன், அல்லாஹ்வை எவ்வளவு தொழுதிருக்கேன், நான் அடுத்த நாள் எவ்வளவு செய்ய வேண்டும்
அல்லாஹ் எனக்கு எவ்வளவு அருட்கொடையை கொடுத்தான். இந்த நஃபிலான தொழுகை 1000 ரக்காத்துகள் தொழுவதை விட இப்படி யோசிப்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி யோசிக்கும் பொழுதுதான் எனது அமல்களில் ஏற்றமும் குறைவும் நமக்கு தெரியும். ஏதாவது நமக்கு மத்தியில ஆர்வம் மூட்டி எந்த விஷயத்திலும் செய்ய வருவதற்கு நாம் முற்படுவோம். இல்ல இதையெல்லாம் யோசிக்காம வெறுமனையே கடமைகளை மட்டும் செய்து கொண்டு நடந்து போனால் நாளை மறுமை வாழ்க்கை எப்படி ஆகுமோ தெரியாது. அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருக்கிறார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை பத்தி எல்லாம் சொல்றாங்க. கேட்க கேட்க ஆசை ஆவல் வருகிறது. ஆசை ஆவல் ஈமான் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்ல லஈப்பாய் போயிறாங்க. சபை முடிஞ்சிருச்சு. அதையே யோசனையில வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அங்க மனைவி மக்களுடன் பேசுறாங்க. ஒரு 2 நிமிஷம் ரசூலுல்லாஹ்வுடைய நினைப்பு அது இருந்துச்சு. அதுக்கு பிறகு சர்வசாதாரணமாக பேசும் பொழுது மனைவிகளுடன் பிள்ளைகளுடன் விளையாடும் பொழுது அதுவெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு இந்த ஞாபகத்திலே முழுமையா வந்துட்டாங்க. இப்ப வந்து ஒரு சில மணி நேரங்கள் ஆயிடுச்சு. இப்ப யோசிக்கிறாங்க, அல்லலா நீ எப்படிப்பட்ட முனாஃபிக்காக இருக்கிறாய்? ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருக்கிற வரையும் உன் ஈமான் எப்படி இருந்துச்சு? அங்க நீ என்னதான் நினைச்சிருந்த? ஆனா அப்படியே இப்ப வீட்டுக்கு வந்த பிறகு குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டு இப்படி சந்தோஷமாக இருக்கிறாய் அல்லலா, நீ முனாஃபிக்கா இல்லையா? முனாஃபிக்ன்றது சாதாரண வார்த்தை அல்ல. நயவஞ்சர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நெருக்கமாக இருப்பார்கள். கூடி கூடி ரசூலுல்லாஹ்ட்ட பேசுவாங்க. பெரும் பெரும் சஹாபாக்கள்லாம் நின்று அப்படியே பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளு போல. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்ப்பாங்க. ஆனா இங்க பேசிட்டு வெளியே போன பிறகு அந்த மனிதனுடைய சபையில உட்கார்ந்திருந்தோம், அது ஒரு சபையா, அவர் ஒரு முஹம்மதா, அவர் ஒரு நபியா என்று முனாஃபிக்குகள் பேசுவாங்க. அவ்வளவு நயவஞ்சகர்கள். இப்ப ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்களா, நான் அப்படி முனாஃபிக் ஆயிட்டேனா? நான் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருக்கும் பொழுது அப்படி நாயகத்தை பார்த்தேனே, வீட்டுக்கு வந்தவுடன் இப்படி மாறிவிட்டேனே என்று சொல்லி அழுது கொண்டே திருக்கரையில் வருகிறார்கள். வரும்பொழுது பார்க்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன அழுகை, என்ன சொல்கிறீர்கள்? இல்லை அபூபக்கர், இந்த ஹன்ஸலா முனாஃபிக் ஆகிவிட்டான், ஹன்ஸலா நயவஞ்சகன் ஆகிவிட்டான். என்ன சொல்கிறீர்கள், என்ன நடந்தது? சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருந்தேன், நீங்களும் இருந்தீர்களே, நான் வீட்டுக்கு போனேன். அப்படியே வீட்டுக்கு போனவுடன் வீட்டாருடன் சேர்ந்து நான் மாறிவிட்டேன், நான் நயவஞ்சகன் தானே? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆம் எனக்கும் அப்படிதான் ஆகிவிட்டது. நானும் நாயகத்துடைய சபையில் இருக்க வரையும் நான் அப்படிதான் இருந்தேன். நான் அடுத்து நான் வீட்டுக்கு போகும்போது எனது நிலைமையும் அப்படிதான் ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்விடம் போட்டு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் என்ன முனாஃபிக்கா? எங்களுடைய நிலை இவ்வளவு மோசமாகி விட்டதே என்று சொன்னவுடன் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமர்த்தி சொன்னார்கள், இல்லை இது மனிதனுடைய சுபாவம், மனிதனுடைய நிலை அது. அந்த நேரத்துக்கு தக்கவாறு மனிதன் மாறி போவான். அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் இருந்தீர்கள், வீட்டிற்கு போய் சந்தோஷமாக ஆகிவிட்டீர்கள், அது தவறு அல்ல. ஆனால் நீங்கள் இந்த நிலையிலேயே நீடித்தீர்கள் என்றால் நீங்கள் வரக்கூடிய தெருக்களில் மலக்குமார்கள் உங்களுக்கு முசாஃபஹா செய்வார்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சஹாபாக்கள் எந்த அளவு ஈமானுடைய உச்சத்தை அடைவதற்கு போராடினார்கள். பெருமானாருடைய சபையை போலவே மற்ற சபையும் ஆக வேண்டும் என்பதை எப்படி விரும்பினார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம தொழுகைக்குள்ளே கூட அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லையே. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலேயே அல்லாஹ்வை நினைக்கணும், நாயகத்தை அவ்வளவு பார்க்கணும்னு நினைச்சாங்க. ஆனா தொழுகை கட்டிட்டு தொழுக ஆரம்பிச்சு தொழுகிட்டே இருக்கும் பொழுதுதான் காணாமல் போன பொருள் தான் ஞாபகம் வருது. எங்கேயாச்சும் ஏதாச்சும் விட்டுட்டு வந்ததுன்னா அப்ப ஞாபகம் வருது. யார்கிட்டயாச்சும் எதையாச்சும் சொல்லுறதுன்னா அப்ப ஞாபகம் வருது. எந்த அளவுக்கு சைத்தான் வழி எடுக்கிறான் தொழுகையில. அப்ப யோசிக்க வேண்டும், இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் எனது ஈடுபாடும் ஈர்ப்பும் அதிகமாக உலகத்திலே கலக்கும் பொழுதுதான் இந்த தொழுகை எனக்கு தொழுகையாக இல்லை. வெறுமனே இந்த ஆயத்திற்கு இந்த உலகம் விளையாட்டி கேளிக்கை என்று சொல்லி முடிப்பதல்ல விளக்கம். உலகத்தை குறித்து விளங்கி அந்த உலகம் எப்படிப்பட்டது, தொழுகைக்குள்ளே எனது நிலை என்ன என்பதை நாம் விளங்க வேண்டிய ஆக இருக்கிறது. வெளியே இருக்கும் பொழுதும் சஹாபாக்கள் அல்லாஹ்வை நினைத்தார்கள். ஆனால் நமது நிலை தொழுகைக்குள்ளே இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய நிலையில் இல்லை என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும், இந்த உலகத்தில் நாம் எப்படி நம்மை ஆக்கிக் கொள்கிறோம். சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளையும் அப்படி வளர்த்தார்கள். அதனால்தான் அந்த சமூகம் அப்படியே வளர்ந்து வந்தது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம அப்படி வளர்க்கிறது இல்லாததுனால காலம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக தீன் அடிபட்டு கொண்டே வருகிறது. ஒரு பிள்ளை ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகமா பணிவிடை செய்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரொம்ப அழகாக நீங்க சுத்தம் செய்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க தரேன்னு கேட்டாங்க. நம்ம பிள்ளைகிட்ட கேட்போம்ல, அதிகமா நமக்கு வேலை செஞ்சுட்டா, இல்ல நல்ல விஷயம் செஞ்சுட்டா, ஒரு நல்ல ரேங்க் எடுத்துட்டு வந்துட்டான், ஒரு குர்ஆனை முடிச்சிட்டானா கேட்போம், உனக்கு என்ன வேணும்பா சொல்லு வாங்கி தரேன்னு கேட்போம். அந்த பிள்ளை நம்ம பிள்ளை என்ன கேட்கும், ஒரு ஐஸ்கிரீம் கேட்குமா, இல்ல வேற ஏதாச்சும் டாக்டர் ஜாமா கேட்குமா, வாங்கி கொடுத்துரும். இத மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஒரு சிறுவனை
அப்போ அந்த சிறுவன் ரசூலுல்லாஹ்விடம் பேசிய வார்த்தை பெரும் பெரும் சஹாபாக்களை எல்லாம் ஆச்சரியத்தை ஆழ்த்தி விட்டது. என்ன கேட்க போறாருன்னு பார்க்கும் பொழுது அந்த சிறுவன் கேட்டானா, நாயகமே எனக்கு சுவனம் வேண்டும். சின்ன பையன் கேட்கிற வார்த்தை. வெறுமனையா சுவனம் கேட்டிருந்தா கூட சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா எப்படி கேட்டார்னா, முராஃபகத்துல் ஃபில் ஜன்னா யா ரசூலுல்லாஹ், நாயகமே நீங்கள் எந்த சுவனத்தில் இருக்கிறீர்களோ அந்த சுவனம் எனக்கு வேண்டும், கிடைக்குமா? 16 வயது சிறுவன் கேட்கக்கூடிய வார்த்தை பெரும் பெரும் சஹாபாக்களும் ஆச்சரியப்பட்டு போனார்கள், அசந்து போனார்கள். சொல்லுதா நம்மகிட்டையும் கேட்டிருக்காங்களே பல மாதிரி, நம்ம இப்படிலாம் கேட்கணும்னு தோணலையே, இந்த வயசுல இந்த பிள்ளை எப்படி கேட்குது? ரசூலுல்லாஹ் தலையை தடவி கொடுத்து சொன்னார்களாம், அதிகமாக சுஜூதில இருங்கள், சஜதா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான் என்று சொல்லி விட்டு போனார்கள். அந்த உருவாக்குதல் தான் பெற்றோர்கள் எப்படி அந்த பிள்ளைகளை உருவாக்குகிறார்களோ அப்படித்தான் நாளைய சமுதாயத்தில் அந்த பிள்ளைகள் உருவாகும். எனவே உலகத்திற்காக கேட்பதை இஸ்லாம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் உலகத்தை விட அதிகமாக மறுமைக்காக அல்லாஹ் நம்ம கேட்கணும். ஒரு காலத்துல ஹஜ்ரத் துஆ செய்யுங்கன்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் எனக்கு மறுமைக்காண்டி துஆ செய்யுங்க, என்னுடைய ஆயுள பரக்கத்து அதையும் தாண்டி எனது கபருடைய செழிப்பு இதுக்கான துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஹஜ்ரத் துஆ செய்யுங்கன்னு சொன்னாலே எல்லா வித தேவைகளை தான் கொண்டு முன்பட்டு வருகிறார்கள். என் பிள்ளைக்கு நிக்கா வச்சிருக்காரு, இல்ல நான் வீடு கட்டியிருக்கேன், லோன் வாங்கியிருக்கேன், அது சீக்கிரமா அடைக்கணும், இது பண்ணியிருக்கேன், அதை செய்யணும் என்று உலகத்தை முன்வைத்தே துஆ போகிறது. அப்ப இது தவறா என்றால் தவறல்ல. ஆனால் உண்மையான நிஜமான உலகத்திற்காக நான் எவ்வளவு நேரம் துஆ செஞ்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது, இந்த ஒரு நாள்ல நான் அல்லாஹ்ட்ட என்ன கேட்டிருக்கேன்? உலகத்திற்காக அதிகமாக கேட்டிருக்கேனா, மறுமைக்காக அதிகமாக கேட்டிருக்கிறேனா? ரசூலுல்லாஹ் எப்படி எடுத்து சொல்றாங்க, உலகத்தில் அதிக துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்களில் எல்லாம் நாயகம் மறுமையை குறித்து மட்டும்தான் பேசியிருக்காங்க. உம்ரா போன ஏராளமானவர்களுக்கு தெரியும், உம்ரால அங்கீகரிக்கப்படக்கூடிய முதல் இடம் துஆ அங்கீகரிக்கப்பட்ட இடம் என்று முல்தஸிம் தான். முல்தஸிம்ல தான் முதல் முறையாக அதிகம் துஆ அங்கீகரிக்கப்படும். பெருமான காபத்துல்லாஹுடைய வாசலுக்கும் திரைக்கும் ஹஜ்ர் அஸ்வத்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய பகுதி முல்தஸிம். முல்தஸிம்ல எப்படி துஆ கேட்கணும்? முல்தஸிம் கிடைத்து விட்டது என்றால் அவருக்கு எல்லாம் கிடைத்து விட்டது. அந்த இடத்துல போய் 2 கையையும் காபாவை வைத்து அணைத்துக் கொண்டு, கன்னத்தை காபாவின் மீது வலது கன்னத்தை வைத்துக் கொண்டு கட்டி அணைத்துக் கொண்டு அவர் கேட்கக்கூடிய துஆவுக்கு அல்லாஹ் தஆலா இல்லை என்ற வார்த்தைக்கு இடம் இல்லை, இல்லைன்னே சொல்ல மாட்டான், என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம். அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம இந்த உலகத்திற்காக வேண்டி கேட்டு அந்த துஆவை வீணடிச்சிட கூடாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அங்க துஆ செய்யுங்க, அது கபலாவும் மட்டும் சொல்லி நிறுத்தல. அப்படி சொல்லியிருந்தா நம்ம எல்லாம் போய் உலகத்துக்காண்டி மட்டுமே கேட்போம். ஆனா ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, முல்தஸிம் உங்களுக்கு கிடைத்ததென்றால் பெரிய பாக்கியம் கிடைத்து விட்டது. நீங்க அங்க போய் யா அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலையை கொடு, சுவனத்தை என்று சுவனம் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய துஆ அங்கு கபூலாகும். ரசூலுல்லாஹ் எதை நோக்கி பயணமாக சொல்கிறார்கள்? உலகத்தை கேட்ட அந்த துஆவை நீங்க நஷ்டமாக்கிறாதீங்க. அந்த இடத்துல அது கேட்க வேண்டிய துஆ எவ்வளவோ இருந்தாலும் கூட ஒரு முஃமினுடைய தீர்ச்சியும் அவனுடைய கடைசி ஆசையும் சுவனமாகத்தான் இருக்கும். எனவே அந்த சுவனத்திற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்ட்ட எந்த அளவுக்கு நீங்க துஆ செய்யணும்னு சொன்னா ஒரு செருப்பினுடைய வால் அறுந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உலகத்திற்காக கேட்க கூடாதல்ல, எல்லாவற்றையும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். ஆனால் அதிகமாக இந்த உலகத்தில் நான் அல்லாஹ்விடத்திலே எனது கபருடைய விசாரத்துக்காக துஆ செய்கிறோம், எனது நரகத்தினுடைய விடுதலைக்காண்டி துஆ செய்கிறோம், நாளை மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை வேகமாக கடந்து செல்ல வேண்டும் என்று துஆ செய்கிறோம், ஆமாலுடைய பட்டோலை வலது கையில் கொடுக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்கிறோம். ஏராளமான படிக்கட்டுகள் இருக்கிறது சுவனத்திற்கு போவதற்கு. எங்காவது ஒரு இடத்தில் சறுகினாலும் சறுகுதல் தான் அந்த சறுகுதல் நரகத்தில் போய் விட்டுவிடும். அப்ப அந்த எவ்வளவு இடத்தை கடந்து சுவனத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும்.
ரமதான்ல எல்லாத்துக்கும் அல்லாஹ்ல துஆ செய்யலாம். ஆனா ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் சொன்னாங்களா? 3 விஷயத்தை குறித்து சொன்னாங்க. முதல் ஃபர்ஸ்ட் ரஹ்மத்தை கேளுங்க, அடுத்து மக்ஃபிரத்தை கேளுங்க, அடுத்து நரகத்துடைய விடுதலை கேளுங்க. ஏன்னா இதுக்காக தான் நீங்க உலகத்துல படைக்கப்பட்டீங்க. அல்லாஹ் ரஹ்மத்துக்கு கொடுத்தவனுக்கு மக்ஃபிரத்தை கொடுப்பான். மக்ஃபிரத்தை யாருக்கு கொடுத்தானோ அவனை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். சுவனத்தை அவனுக்கு கொடுப்பான். உலகத்தினுடைய நோக்கம் இதுதான். நீங்கள் இந்த உலகத்துக்கு பரீட்சைக்காக வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நாளை வாழ்க்கை என்பது சுவனத்திற்காக தயாராகுங்கள் என்பதுதான் பெருமானாருடைய பிறப்பு முதல் கடைசி வரையும் வாழ்க்கையாக வாழ்ந்து நடைமுறைப்படுத்தி விட்டு ரசூலுல்லாஹ் சென்றிருக்கிறார்கள். எனவே அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். நமது தேவைகள் எல்லாம் போக அதிகமாக நாளை மறுமைக்காக வேண்டி, நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றுவதற்காக வேண்டி, மறுமையிலே நம்முடைய நிலைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு உயரமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாம் நாம் துஆ செய்வோம். வல்லல்லாஹ் அந்த அனைத்து பாக்கியம் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.